டு வின்னிங் லைஃப் 2K. நம்ம வந்து டார்கெட் 500 சம்ஸில் நம்ம வந்து 30 சம்ஸ் பார்த்தாச்சு, அதாவது 6 வீடியோஸ் பார்த்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 7th வீடியோ பார்க்கலாம். 31st கொஸ்டின் 1.09, 0.36, 0.9 ஆகிய 3 எண்களின் மீப்பெரு பொது வகு எண்ணானது என்னன்னு கேட்குறாங்க. இது எல்லாமே டெசிமல்ஸில் கொடுத்துருக்காங்க. டெசிமல்ஸில் கொடுத்துருந்தா ஃபஸ்ட்டு இதை ஃப்ராக்ஷனில் மாற்றிக்கணும். அப்புறம் தான் மீப்பெரு பொது வகு எண், அதாவது ஜிசிடி கண்டுபிடிக்கணும். மீப்பெரு பொது வகு அப்படிங்கிறது ஜிசிடி. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து டெசிமலில் இருக்குது, இதை வந்து ஃப்ராக்ஷனில் மாற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு 1.08 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை நம்பர்ஸ் வருதோ அதை வந்து அத்தனை ஜீரோஸ் போட்டு நம்ம 1 போட்டு நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி டிவைட் பண்ணிக்கணும். இப்போ 1.08 இப்போ 2 ஜீரோஸ் இருக்கனால 1 போட்டு 1.00 போட்டு 1.08 இன்ட்டு 1 போட்டு 20 ஆட் பண்ணால் 100 கிடைக்கும். அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணும். அப்போ பண்ணும்போது இப்போ ஃபஸ்ட்டு மேலே இருக்க சால்வ் பண்ணோம். இப்போ 1.08 இதை வந்து சால்வ் பண்ணால் இப்போ 1.08 இருக்குது. இங்கே பாயிண்ட் இங்கே இருக்குது. இங்கே 2 ஜீரோஸ் மல்டிபிளில் இருக்கிறதுனால ரைட் சைடு மூவ் ஆகணும் பாயிண்ட். அப்போ 1 2 ஜீரோஸ் பாயிண்ட் பண்ணால் இங்கே பாயிண்ட் வரும். அப்போ லாஸ்ட்டாக வர்றதுனால நம்ம போட்டாலும் ஒன்று போடலினாலும் ஒன்று. அப்போ 108/100 அது 0.36. இங்கேயும் பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 ஜீரோஸ் இருக்குது. அப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணுறோம். சேம் இந்த 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் வரும்போது 36/100. 0.9 இது பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டிஜிட் தான் இருக்குது. ஆனால் இங்கே ரெண்டுமே 100 இருக்கிறதுனால நாம் இதை வந்து 100ஆலேயே நம்ம பண்ணிக்கிறோம். அப்போ தான் ஈஸியாக இருக்கும்னு. அப்போ 100ஆல் டிவைட் பண்ணிட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது இது வந்து எப்படின்னா இப்போ பாயிண்ட் இங்கே இருக்குது, இங்கே 2 டிஜிட் தாண்டி பாயிண்ட் இருக்குன்னா இது 1 டைம், இன்னொரு டைமுக்கு நம்ம 0 போட்டுட்டு 90/100ன்னு இருக்குது. அடுத்தது 108, 36, 90 நமக்கு கிடைக்குது. பை 100 அப்புறமேட்டு நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கிறோம். பை இதை வந்து ஜிசிடி கண்டுபிடிக்கும். இது எல்லாமே 3 டேபிள்ஸில் வகுக்கும். எப்படி கண்டுபிடிக்கிறதுனா இப்போ இதெல்லாம் ஆட் பண்ணால் 9 வரும். அப்போ 9 3 டேபிளில் வருது. 36 இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 வரும். அப்போ இதையும் 3ஆல் டிவைட் ஆகும். அப்போ இங்கே 90. அப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணால் 9 வரும். அதே வந்து 3ஆல் டிவைஸ்பிள் ஆகும். அப்போ 3ஆல் டிவைட் பண்ணால் இங்கே 3 டைம்ஸு, இங்கே 9, மீதி 1, இது 6 டைம்ஸ் 18, இது 1 டைம், இது 2, இது 3 டைம்ஸ், இது 0. திரும்ப 3ஆல் டிவைட் ஆகுனா இது 1 டைம், இது 2 டைம், இது 4 டைம்ஸு, இது 1, 0. அதுவும் பாருங்க, இதை பார்த்தீங்கன்னா 2ஆல் டிவைட் ஆகும். 2ஆல் டிவைட் ஆகும்போது இங்கே 6 டைம்ஸ், இது 2 டைம்ஸ், இது 5 டைம்ஸ். இது பார்த்தீங்கன்னா இது 2ஆல் டிவைட் ஆகும், இது 5 டேபிள் ஆகும். அப்போ இதோட ஸ்டாப் பண்ணிக்கணும். எல்லாமே டிவிசபிள் ஆகிற வரைக்கும் தான் நம்ம பண்ணணும். அதுதான் ஜிசிடி. அப்போ பண்ணும்போது 3 3s are 9, 9 2s are 18. 18 தான் ஜிசிடி. இப்போ 18ஓட நம்ம விடக்கூடாது. நம்ம டெசிமலில் இருக்குது. நம்ம ஆல்ரெடி 18/100 3க்கும் காமனாக பண்ணியிருக்கோம் இல்லையா? அப்போ 100ஆல் டிவைட் பண்ணும் போது இங்கே நம்ம மல்டிபிள்னா ரைட் சைட் டெசிமல் பாயிண்ட் மூவ் ஆகும். இங்கே வந்து லெஃப்ட் சைட் மூவ் ஆகும். இங்கே பாயிண்ட் இருக்கிறதா கன்சிடர் பண்ணிக்கிட்டு இங்கே 1 டைம், இது 2 டைம். அப்போ இங்கே பாயிண்ட் வர மாதிரி. அப்போ ஆன்சர் வந்து 0.18. 32nd சம்மு x² + 4x - 12, இங்கே x³ + 6x² - 16x என்பவற்றின் மீப்பேவா HCF காண்க. இப்போ இது ஈக்குவேஷனில் இருக்குது. நம்ம ஃபேக்டரைஸ் பண்ணணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கே ஸ்கொயரு, அப்புறம் 1 டைம் கான்ஸ்டன்ட் அந்த மாதிரி இருக்கான்னு ஃபஸ்ட்டு அரேஞ்ச் பண்ணிக்கணும். அப்படி தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், இப்போ 1 × -12 அப்போ -12. இப்போ 2 6 are 12 போடலாம். இன்னும் 4 3s are 12 போடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணவோ இல்லைன்னா சப்ராக்ட் பண்ணால் மட்டும் இந்த சென்டரில் இருக்கிறது நம்பர் வரணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 2 6 நம்ம எடுத்திருக்கோம். அப்போ 2வும் 6ம் ஆட் பண்ணால் வந்து 8 வரும். அப்போ அதை போடக்கூடாது. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணால் நமக்கு 4 வரும். அப்போ 4 தான் வரும். ஆனால் இங்கே சென்டரில் ப்ளஸ் இருக்கு. அப்போ மைனஸ் பண்ணால் 4 + 4 வருது அப்படின்னா கண்டிப்பாக இதில் பெரிய நம்பர் வந்து நம்ம ப்ளஸ் ஆகும், சின்ன நம்பர் வந்து மைனஸ் ஆகும் எடுத்துக்கிறோம். அப்போ -2 + 6. அப்போ எக்ஸ் மைனஸ் இங்கே என்னது எக்ஸ் தான் இருக்கு. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் + 6 நம்ம சேர்த்து எழுதிக்கலாம். அப்போ இதுதான் ஃபேக்டரைஸ். எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் + 6. நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு நம்பரும் மல்டிப்ளை பண்ணுறது எழுதணும். இங்கே சென்டரில் இருக்கிறது, அதாவது
பாருங்க 2 6 12. அப்ப -2 இன்டூ பிளஸ் -12. அப்ப இது இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வருதோ அது இங்க வரணும். இதை ஆட் பண்ணாவோ சப்ட்ராக்ட் பண்ணாவோ அது வந்து சென்டர்ல வரணும். அப்ப இதுக்கு x - 2 x + 6. அடுத்தது பாருங்க x³ plus 6x ஸ்கொயர் மைனஸ் 16x. இதுல பாருங்க கியூப் இருக்கு, ஸ்கொயர் இருக்கு, இங்க 1 இருக்கு. எப்பயுமே ஃபேக்டரைஸ் பண்ணும்போது நம்ம 2 1 கான்ஸ்டன்ட் வரணும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா x காமனா இருக்கு, x காமனா எடுத்துக்கிட்டோம். x இன்டூ 1x ஸ்கொயர் பிளஸ் 6x, இதுல 1 போயிடும். அப்ப மைனஸ் 16x. அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப இதுல காமனா எடுக்கும் போது x 1x ஸ்கொயர் பிளஸ் 6x மைனஸ் 16. இப்ப இதை ஃபேக்டரைஸ் பண்ணும். இங்க 1 இன்டூ 16 மைனஸ் 16 மைனஸ் வரும்போது மைனஸ் 16. அப்ப 8 2s 16 போடலாம். இப்ப இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா இங்க 16 வருதான்னு பார்க்கணும். இப்ப 8 2s 16 வருது. அதே மாதிரி இங்க மைனஸ் 16 வரும். அப்ப ஏதாவது ஒரு நம்பர் பிளஸ் ஆகும், ஏதாவது ஒரு நம்பர் மைனஸ் ஆகும் இருக்கும். அப்ப இங்க சென்டர்ல பாருங்க இங்க பிளஸ்ல இருக்கு. அப்ப சென்டர்ல பிளஸ் பண்ணு, இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 6 வருதுன்னு பாத்துட்டோம். மைனஸ் பண்ணாவே 6ன்னா ஒன்னு பிளஸ்ஸா இருக்கணும், ஒன்னு மைனஸா இருக்கணும். இதுல பாத்தீங்கன்னா இங்க ஆன்சர்ல பிளஸ் இருக்கனால பிக்கஸ்ட் நம்பர் பிளஸ்ல வரும். அப்ப +8 - 2. அப்ப இது பாத்தீங்கன்னா எப்படி எழுதுனா x + 8 x - 2. அப்ப x இன்டூ x + 8 x - 2. இப்ப இதுக்கு வந்து பாருங்க x - 2 இப்ப x² + 4x - 12க்கு x - 2 x + 6 இருக்கு. இங்க x³ + 6x ஸ்கொயர் - 16xக்கு x இன்டூ x + 8 x - 2 வருது. அப்ப இதுல ரெண்டுலயும் காமனா இருக்கிறது x - 2. அப்ப ஆன்சர் x - 2. அடுத்தது 33 பாருங்க. 2 4 6 8 10 மற்றும் 12 வினாடி இடைவெளிகளில் அடிக்கும் 6 மணிகள் ஒரு சேர அடிக்க தொடங்குகின்றன. அவை 30 நிமிடத்தில் எத்தனை முறை ஒரு சேர அடிக்கும் என காண்க. அதாவது 2 4 6 8 10 மற்றும் 12. 2 வினாடியில ஒரு பெல் அடிக்குது, 4 வினாடியில ஒரு பெல் அடிக்குது, 6 வினா இப்படி 12 வினாடி இந்த இடைவெளியில அடிக்கிற 6 மணிகள் வந்து ஒரு சேர ஒரு சேர அடிக்க தொடங்குது. அப்ப 2 வினாடி இடைவெளியில ஒரு மணி அடிக்குது. ஒரு மணிகள் நிறைய 6 மணிகள் இருக்கு. 2 வினாடியில ஒரு தாட்டி அடிக்குது, 4 வினாடியில இன்னொரு மணி அடிக்குது, 6 வினாடியில இன்னொரு மணி இப்படி. ஆனா அட்டன் டைம்ல ஒரே டைம்ல அடிக்கும் போது எத்தனை வினாடிகள் இடைவெளியில, அதாவது எத்தனை முறை அடிக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்புறம் அட்டன் டைம்ல 6ம் அடிச்சா அது 30 நிமிடத்துல எத்தனை முறை வந்து அடிக்கும்னு கேக்குறாங்க. அப்ப இப்படி வந்தாவே இது எல்லாத்தையும் எல்சிஎம் எடுக்கணும். எல்சிஎம் எடுக்கும் போது 2 4 6 8 10 12. அப்ப வந்து 2ஆல டிவைட் பண்ணா இங்க 1 டைம், இது 2 டைம், இது 3 டைம், 4 டைம், 5 டைம், 6 டைம். திரும்ப இதை 2ஆல டிவைட் பண்ணும்போது இது 1 டைம், இது 1 டைம், இது 3 அப்படியே போட்டுக்கிறோம், இது 2 டைம், 5 அப்படியே போட்டுக்கிறோம், 6 வந்து 3 டைம். திரும்ப 3ஆல டிவைட் பண்ணும்போது இது 1 1 1. அப்ப 3 வந்து 1 டைம், 2 அப்படியே போட்டுக்கிறோம், 5 அப்படியே போட்டுக்கிறோம், 3 1 டைம். அடுத்தது 2ஆலையும் பண்றோம், 2ஆல பண்ணும்போது இது 1 டைம், 5 அப்படியே போட்டுக்கிறோம், அப்புறம் 5ஆல பண்ணா எல்லாம் வந்துடும். இப்ப எல்சிஎம் எடுத்து மல்டிபிள் பண்ணா 2 இன்டூ 2 இன்டூ 3 இன்டூ 3 இன்டூ 5. அப்போ 2 2s are 4, 3 2s are 6 இன்டூ 5. அப்ப 4 இன்டூ 60. அப்ப ஆன்சர் 120. அப்ப எத்தனை நிமிடத்துல கேக்குறாங்க? 30 நிமிடத்துல எத்தனை முறை ஒட்டுக்கா அடிக்கும்னு கேக்குறாங்க. அப்ப 30 நிமிடத்துல டிவைடட் பை 30ன்னு போடணும். 0 0 கேன்சல். இது 3 டைம் 4. 3 டேபிள்ல இது 4 டைம்ஸ். அப்ப 4 தடவை வந்து இது அடிக்கும் அப்படின்ட்டு கணக்கு போட்டிருக்கோம். இந்த மாதிரி மாடலுக்கு நம்ம எல்சிஎம் கண்டுபிடிச்சி வினாடி கேட்குறாங்களா நிமிடம் கேட்குறாங்களான்னு பார்த்துட்டு அதால டிவைட் பண்ணா நமக்கு ஆன்சர் கிடைக்கும். நன்றி. அடுத்து சம் பார்க்கலாம். 34. ஆண்டுக்கு 8% தனிவட்டி வீதத்தில் ஒரு தொகை ரூபாய் 13,000 எத்தனை ஆண்டுகளில் ரூபாய் 15,080 உயரும்? இப்ப அசல் பாத்தீங்கன்னா ஆண்டுக்கு 8% தனிவட்டி வீதத்துல ஒரு தொகை என்னன்னா 13,000. அது எத்தனை ஆண்டுகள்ல 15,080 மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப அசல் வந்து 13,000 இவ்வளவு தொகையா மாறுதுன்னா அது அமௌண்ட் வந்து 15,080. அப்ப இதுக்குள்ள இருக்கிற வித்தியாசம் தான் பாத்தீங்கன்னா எஸ்ஐ. அப்ப தனி வட்டி. அப்ப எஸ்ஐ ஈக்குவல் டு அமௌண்ட் மைனஸ் பிரின்சிபல் அப்படின்னு இருக்கும்போது 15,080 இருந்து 13,000 கழிச்சுக்கிட்டா 2,080 வருது. அதுதான் எஸ்ஐ. ஆர் வந்து எத்தனை சதவீதம் கொடுத்துருக்காங்க? 8%. அப்ப என் வந்து நம்பர் ஆஃப் இயர்ஸ் தான் கேட்கறாங்க. அப்ப என் வந்து கண்டுபிடிக்கணும். அப்ப எஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100 நம்ம போட்டுக்கிறோம். இதுல பிரதியிடும் போது 2,080 ஈக்குவல் டு 13,000 இன்ட்டு என் இன்ட்டு 8/100. அப்ப 2 0 2 0 கேன்சல், இந்த 0 கேன்சல். அடுத்தது பாத்தீங்கன்னா
இந்த 4 வந்து 2 டேபிள் அடிக்கும் போது இது 4 டைம்ஸு 4 டைம்ஸ்னா 1 0 4 டைம்ஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த 4 வந்து 2 டேபிள் அடிக்கும் போது இது வந்து 5 டைம்ஸ் 10 மீதி வந்து 2 டைம்ஸு. அப்போ திரும்ப 1 டைம் அடிக்கும் போது இது 26 டைம்ஸ். அப்போ 26 ஈக்குவல் டு 13 இன்ட்டு n அப்படிங்கும் போது 13 1 டைம் இது 26 2 டைம். அப்போ n வந்து 2 டைம்ஸ். அடுத்தது 35 பாருங்க. மீ போ வா காண்க எக்ஸ் பவர் n எக்ஸ் பவர் n பிளஸ் 1 எக்ஸ் பவர் n பிளஸ் 2. அப்போ இதோட மீ போவானா இருக்கிற பவர்லயே கம்மியா இருக்க நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். இது எல்லாமே n பிளஸ் 1 அப்படிங்கும்போது அதிகமா இருக்கும் என்னை விட. அப்புறம் n பிளஸ் 2னா இதை விட இது அதிகமா இருக்கும். அப்ப இருக்கிறதுலயே எது கம்மியோ அதுதான் மீ போவா. அப்ப இதுதான் வந்து பவர்லயே கம்மி. அப்ப வந்து எக்ஸ் பவர் 1. இதுல வந்து நீங்க வந்து என்னோட வேல்யூ 1ன்னு கூட நீங்க சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்ப என்னோட வேல்யூ 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணா எக்ஸ் பவர் 1. அது இதுங்க ஒன்றுனா எக்ஸ் பவர் 1 பிளஸ் 1. அப்போ எக்ஸ் பவர் 1 பிளஸ் 2. அடுத்தது பார்த்தீங்கன்னா எக்ஸ் பவர் 1 எக்ஸ் பவர் 2 எக்ஸ் பவர் 3. அப்போ எது சின்னது? எக்ஸ் பவர் 1 தான். அப்போ எக்ஸ் பவர் n தான் ஆன்சர். இதே மாதிரி தொடர்ந்து பாருங்கள். ஒவ்வொரு வீடியோவிலும் 5 சம்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம கம்ப்ளீட் பண்ணது 35 சம்ஸ் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.